أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ரோமபுரி அரசர் ஹிர்கல் பெயருக்கு கடிதம். நபியவர்கள் திஹியா கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் ரோமபுரி அரசர் ஹிர்கல் பெயருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வின் திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக ரோமபுரியின் பேரரசர் ஹிர்கல் அவருக்கு அறிவிப்பது யாதெனில், ஹிதாயத்தை பின்பற்றுபவர் அமைதி பெறுவார். இஸ்லாமை ஏற்றிடுமாறு உமக்கு அழைப்பு விடுக்கிறேன். அல்லாஹ் தஆலா உமக்கு 2 மடங்கு கூலியை நல்குவான். அவ்வாறு நீர் இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் உமது குடிமக்களும் இஸ்லாத்தை ஏற்காத குற்றம் உம்மையே சாரும். வேதக்காரர்களே, நாங்களும் நீங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்கிட மாட்டோம் என்ற சமநிலைக்கு வருவோம். அவ்வாறு நீங்கள் ஏற்று வராவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வையே பின்பற்றுகிறோம் என்பதற்கு நீங்கள் சான்றாக இருந்திடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். அன்னலாரின் கடிதத்தை மிகவும் கண்ணியப்படுத்திய அரசர் அதை தங்கப்பேழையில் வைத்தார். பிறகு அபு சுஃபியானை அரசவைக்கு வரவழைத்து அவர் மூலம் அன்னலாரை பற்றி கேட்டறிந்த அரசர், அன்னலார் மெய்யாகவே இறைவனின் தூதர்தாம். ஆனால் நான் ஈமானை ஒப்புக்கொண்டால் ரோமானியர் என்னை கொன்று விடுவார்கள், எனது ஆட்சி போய்விடும் என்றார். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மலைகளில் நீர் சுரப்பு. மலைகளிலும் அல்லாஹ் தஆலா தனது அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளான். மழைக்காலங்களில் மலைகளில் தண்ணீர் தேங்கி பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து அருவியாக ஆறாக ஓடுகின்றது. பூமியின் தொலைதூரங்களுக்கெல்லாம் செல்கிறது. சில மலைகளில் பனிக்கட்டி வடிவத்தில் தண்ணீர் உறைந்து விடுகிறது. சூரிய வெப்பம் பட்டதும் தேவைக்கேற்ப அது உருகி வழிந்தோடி நீர்நிலைகளை சென்றடைந்து பூமியை வளப்படுத்துகிறது. சில மலைகளில் பெரும் பெரும் நீர்த்தேக்கங்களும் இருக்கின்றன. இவை யாவும் அல்லாஹ்வின் வல்லமையாகும். இது பற்றி குர்ஆனில் நம்பிக்கை கொண்டோருக்கு பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி உறவை பேணல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹிட்ட கட்டளையை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள். இவர்கள்தாம் நஷ்டவாளிகள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. ஜும்மாவிற்காக பிரத்யேக ஆடை. நபியவர்களிடம் ஜும்மாவுக்காக அணிவதற்கென்று 2 ஆடைகள் இருந்தன. ஜும்மா முடிந்து வீட்டுக்கு வந்ததும் அதை மடித்து வைத்து விடுவார்கள் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்தார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஷஹீத் என்போர் யாவர்? கொள்ளை நோயால் இறப்பவர், வயிற்று நோயால் இறப்பவர், தண்ணீரில் மூழ்கி இறப்பவர், சுவர் போன்றவை விழுந்து இறப்பவர், அல்லாஹ்வின் பாதையில் வெட்டப்பட்டு இறப்பவர். இந்த 5 வகையினரும் ஷஹீதுகள் ஆவார்கள் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. மது அருந்துபவனுக்கு தண்டனை. எவர் மது அருந்துகிறாரோ அவரிடம் அல்லாஹ் தஆலா 40 இரவுகள் கோபமாக இருக்கின்றான். அவர் போதையிலேயே இறந்துவிட்டால் குஃப்ருடைய நிலையிலேயே இறந்தவராகிறார். அவர் தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றிடுவான். மீண்டும் மீண்டும் அவர் மது அருந்தினால் நரகவாசிகளின் சீலை அவருக்கு குடிக்க கொடுப்பான் என நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகை துறப்பதன் வெகுமதி. எவர் அளவிலா ஆசைகளை வளர்த்து கொண்டு உலகை நேசிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் தஆலா அகக்கண் குருடனாக ஆக்கிவிடுகின்றான். எவர் உலகப்பற்றை துறந்து ஆசைகளையும் குறைத்து கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா மறைவான ஞானத்தை வழங்குகிறான். வழிகாட்டி இல்லாமலேயே நேர்வழியை காட்டுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. ஈமானுடையோர் தங்குமிடம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சுவனத்தில் இவர்களும் இவர்களுடைய பெற்றோரில் இவர்களுடைய மனைவியர்களில் இவர்களுடைய சந்ததியினரில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். மாணவர்கள் ஒவ்வொரு வாயில் வழியாகவும்
நன்மாராயம் கூறிக்கொண்டே நுழைவார்கள். நீங்கள் தீனில் பொறுமையை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக. எனவே மறுமையின் வீடு உங்களுக்கு நல்லதாயிற்று என்று கூறுவார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். கெட்ட இரத்தத்திற்கு வைத்தியம். இரத்தம் குத்தி எடுத்தல் சிறந்த சிகிச்சையாகும். இது கெட்ட இரத்தத்தை வெளியேற்றுகிறது, பார்வையை பலப்படுத்துகிறது, இடுப்பின் கனத்தை குறைக்கிறது என நபி அவர்கள் கூறினார்கள். 10வதாக குர்ஆனின் அறிவுரை. தர்மத்தை விட சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கனிவான சொல்லும் மன்னித்தலும் நோவினையை தொடரச் செய்யும் தர்மத்தை விட சிறந்ததாகும். அல்லாஹ் எவரிடத்தும் எவ்வித தேவையும் இல்லாதவன், மிக்க பொறுமையாளன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.